உலகிலேயே முதன்முறையாக சாவிற்கு சவால் விட்ட மருத்துவர்கள். செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட நபர் 100 நாட்களை கடந்து சாதனை. உலகத்திலேயே முதன்முறையா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 40 வயசு இருக்கிற ஒரு நபருக்கு செயற்கை முறையில இதயம் பொருத்தப்பட்டிருக்கு. 100 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு அப்புறமா அவரு ரொம்ப ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காரு. செயற்கையா கை கால்களை பொருத்திக்கிட்டு சர்வசாதாரணமா நடமாடுறவங்கள நாம பார்த்திருப்போம். ஆனா செயற்கையா இதயத்தை பொருத்திக்கிட்டு நடமாட முடியும் அப்படின்னு சொன்னா அதை யாரும் அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டாங்க. ஆனா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சாத்தியப்படுத்தியிருக்காங்க ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள். நீடித்து இயங்கக்கூடிய செயற்கையான இதயத்தை டைட்டானியத்தினால உருவாக்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மருத்துவர் டேனியல் டிம்ஸ் அப்படிங்கிறவரு பிவாகூர் அப்படின்னு பெயரிடப்பட்ட செயற்கை இதயத்தை இதய செயலிழப்பினால பாதிக்கப்பட்ட 40 வயசான ஒரு மனுஷனுக்கு கடந்த நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவோட சிட்னியில் இருக்கக்கூடிய சென்ட் வின்சென்ட் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல 6 மணி நேரங்கள் ஆபரேஷன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஃபிட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே இந்த செயற்கை இதயம் 5 பேருக்கு பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே இன்னும் டாக்டருடைய அண்டர்டேக்கிங்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்களா. ஆனா செயற்கை இதயத்தோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறாரு ஒரு நபர். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% குணமடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். சோ இதன் மூலமா செயற்கை இதயத்தோட ஒருத்தரை 100 நாட்கள் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற சாதனையை ஆஸ்திரேலிய மருத்துவர்கள் படைச்சிருக்காங்க. இந்த செயற்கை இதயம் பாத்தீங்கன்னா 12 வயசு குழந்தைங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில 650 கிராம் எடையில தயாரிச்சிருக்காங்க. இதனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் சார்ஜிங் தேவைப்படாது, வயசு எதுவும் வெளியில தெரியாது. இதை பாத்தீங்கன்னா லங்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹார்ட் எடுத்துட்டு அந்த ரோபோட்டிக் ஹார்ட்டை வச்சுக்கலாமா. சர்ஜரி பண்ணி அதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே சர்ஜன்ஸ் பண்ணுவாங்களாம். இது இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறவங்க உயிரிழக்கிறத தடுக்கக்கூடிய கருவியா மாத்திருக்கிறாங்க. ஸோ இந்த செயற்கை இதயம் மருத்துவ உலகத்துல ஒரு புதிய புரட்சியாவே பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.